வீவர்ஸ், இந்த சம்மர் டைமில் கார் வச்சிருக்கவங்க அத்தனை பேருக்குமான ப்ராப்ளம் என்னென்னா ஏசி சில்னஸ் லோவாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லார்கிட்ட இருந்தும் வருது. ஏசி சில்னஸ் லோ என்ன அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, சார் த்ரோ வரமாட்டேங்குது அப்படிங்கிறது. சில பேர் சார் த்ரோ வருது ஆனால் ஏசி சில்லுன்னு வரமாட்டேங்குது, அது ஏசி வெட்டில் இருந்து அப்படிங்கிறது. இப்போ த்ரோ வராதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது த்ரோ வராதுக்கு காரணம் ஒன்று, இந்த ப்ளோ ஏர் ஃபேன் இது ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரோ வராது. ரெண்டாவது, இந்த ஏசி ஃபில்ட்ரு, இந்த ஏசி ஃபில்ட்ரு பிளாக்காக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு த்ரோ வராது. சரி, இது ரெண்டும் சரியாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்னொரு கேஸ்னால் வராது. அது என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் கூலிங் காயில் ஆர் எவாப்ரேட்டர் காயில். இப்போ ஏர் வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஏரு சக் பண்ணி கேபிள்னு சக் பண்ணி இந்த ஏர் இது வழியாக பின்னாடி வரும், வந்து இந்த கூலிங் காயில் பேக் சைடில் என்ட்ராகும். என்ட்ராகி இது வழியாக வெளில வரணும். இது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதோ ஒரு நாள் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஏர் இது வழியாக வெளில வராது. ஏர் வெளில வராதுனாலையும் உங்களுக்கு த்ரோ கிடைக்காது. அதுக்கு அடுத்து இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏர் இன்னும் ஆகிட்டு இது வழியாக ஒரு டக்ட் வரும் இல்லையா, இந்த டக்டில் லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு போதுமான அளவு ஏரும் உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் செட் பண்ணால் வராது, காலுக்கு செட் பண்ணால் வராது. நீங்கள் எந்த டெஸ்டினேஷனில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி ஏர் லீக் ஆகிடும். அதுக்கு அடுத்தது, ஒருவேளை இது நல்லா இருந்தால் கூட ஏர் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் டக்டில் பாஸ் ஆகும், டக்ட் வழியாக. ஏன்னா நீங்கள் வந்து விண்ட்ஷீல்டில் ஆன் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஃபேஸுக்கு ஆன் பண்ணுவீங்க, இல்லை காலுக்கு ஆன் பண்ணுவீங்க, அந்தந்த வெண்ட்டுக்கு கரெக்டாக அது போகணும். அது போகாமல் ஒருவேளை போகிற பாதையில் உங்களுக்கு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரோ கிடைக்காது. ஏன்னா இங்கேயே லீக் ஆகிடும் உங்களுக்கு. இன்னொரு காரணம் இருக்குது, இப்போ எல்லா வெண்ட்டும் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரோ வராது. அப்போ என்ன ஒன்று, இங்கே ஃபேஸுக்கு வைக்கும்போது கால் உள்ளது க்ளோஸ் ஆகிடும், விண்ட்ஷீல்டு உள்ள க்ளோஸ் ஆகணும். ஒருவேளை அந்த ஃப்ளாப்லாம் சரியாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு த்ரோ வராது. அப்போ உங்களுக்கு ஏர் த்ரோ வரலன்னா நீங்கள் இதை தான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதை கரெக்டாக வெரிஃபை பண்ணி செக் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு த்ரோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போது ஏசி சில்னஸ் லோவுக்கான கான்ட்ரிபியூட்டிங் பார்ட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பார்ட்ஸில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா ஏசி சில்னஸ் லோவாக தான் வரும். ஆஸ் யூஷுவலாக த்ரோவுக்கு இந்த கூலிங் காயில் கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா, இதே கூலிங் காயில் சில்னஸுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும். அடுத்தது இதை பாருங்கள், இதில் எக்ஸ்பான்ஷன் வால்வ் இருக்குல்ல, இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். அடுத்தது இதை பாருங்கள், இது கண்டென்சர், இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே பாருங்கள், இந்த ரேடியேட்டர் ஃபேன் இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே பாருங்கள், ட்ரையர் இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே பாருங்கள், இந்த ஹோசஸ் இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த பார்ட்ஸ் அத்தனையும் சேர்ந்து தான் ஏசி சில்னஸ்ஸு நமக்கு லோவாக கொடுக்குது. இன்னும் ஒன்று, கடைசியாக ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாது. அது என்னென்னா, இந்த கேஸ் ஏசி கேஸ் இதில் ஃபில் பண்ணும், அதனுடைய குவாலிட்டி குவான்டிட்டி அதுவும் சேர்ந்து தான் ஏசி சில்னஸ்ஸு நமக்கு லோவாக கொடுக்குது. அப்போ ஏசி சில்னஸ் லோவாக இருக்குன்னா இப்போ நான் சொன்னக்கூடிய அத்தனை பார்ட்ஸையும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஏசி சில்னஸ் லோங்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரியா? இப்போ த்ரோவுக்கு நான் எதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ஏசி சில்னஸ் லோவுக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டேன். இன்னொன்று ஒன்று இருக்குது, அது என்னென்னா ஏசி சில்னஸ் எஃபிஷியன்சி லோவாக இருக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் சில பார்ட்ஸ்லாம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஏசி சில்னஸ் லோவுக்கு எதெல்லாம் இன்னும் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா, உங்களுக்கு விண்ட்ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு சன்ஃப்ளேம் நீங்கள் ஒட்டலனாலும் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இதெல்லாம் ஏசி வெண்ட்டில் சில்னஸ் லோவாக வரல அப்படின்னா இதெல்லாம் காரணம். அங்கே லோவாக தான் சார் வருது, ஆனால் கேபினுக்குள்ளே ஏசி சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது பேர் ஏசி எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் சொன்னேன் விண்ட்ஷீல்டில் சன் ஃபிலிம்லாம் ஒட்டணும். அது போக டோருக்கு பற்றி அங்கெல்லாம் நல்ல இன்சுலேஷன் பண்ணணும். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு உங்களுக்கு ஃபயர்வாலை தாண்டி கேபினுக்குள்ளே வரக்கூடாது. அங்கெல்லாம் நிறைய இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக இன்சுலேஷன் ஆகிருந்தால் தான் உங்களுக்கு ஏசி சில்னஸ் எஃபிஷியன்ஸாக இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது. உங்களுக்கு என்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் சரியா, ரேடியேட்டர் எஃபிஷியன்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஏசி சில்னஸுமே லோவாக வரும். இது ஏசி எஃபிஷியன்சியும் பாதிக்கும். இப்போ தெரியுதுங்களா, ஒரு ஏசி சில்னஸ் லோங்கிற விஷயத்தை சால்வ் பண்ணால் எவ்வளோ காம்பனண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது.
இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசினா இந்த வீடியோஸ் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன காம்பனண்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த வர வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்ஸோடைய அதனுடைய அப்ளிகேஷன், அதாவது அதனோட பர்பஸ் என்ன, இது எப்படி ஏசி சில்னஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டோட பற்றின டீட்டெயிலாக நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.